சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஒரு முக்கியமான ஒரு ரூல் ஒன்று இருக்கு. அதாவது சூட் டு இன்க்ளூட் த ஹோல் ஆஃப் தி ரிலீஃப் கிளைம். ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, ஒரு ஜனவரி டு மே 5 மாசத்துக்கு வந்து ஒருத்தர் ரெண்ட் பே பண்ணலன்னு சொல்லி ஜூன் மாசம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும்னு இருக்காரு. அப்படி கேஸ் ஃபைல் பண்ணும்போது ஏப்ரல் மே 2 மாசத்தோட ரெண்ட் மட்டும்தான் கிளைம் பண்றாரு அந்த கேஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கான ரெண்ட்டை கிளைம் பண்றதுக்காக இன்னொரு கேஸை ஃபைல் பண்ண முடியாது. அதை கிளைம் பண்றதுக்கான எல்லா உரிமைகளும் இவருக்கு சாதகமா இருக்கலாம், எல்லா ப்ரூஃப் எவிடன்ஸும் இவருக்கு இருக்கலாம். ஆனா முதல் கேஸ் ஃபைல் பண்ணும்போதே அந்த மொத்த ரிலீஃபையும் அந்த கேஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்கணும். தனியா இன்னொரு கேஸ் ஃபைல் பண்ணி இன்னொரு ரிலீஃப் படாது கிளைம் பண்ணப்படாத ஒரு ரிலீஃப் வந்து ஒரு பரிகாரத்தை அதுல கேட்க முடியாது. அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன், அந்த வழக்கு மூலத்துல கேட்டிருக்கக்கூடிய எல்லா பரிகாரத்தையும் அந்த கேஸ்லயே கேட்டு முடிச்சாகணும். இது வந்து சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஆர்டர் 2 ரூல் 2 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுக்கப்பட்ட ஒரு டைரக்ஷன் சொல்ல முடியும். சோ இந்த பர்டிகுலர் ரூலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஆர்டர் 2 ரூல் 2 சிவில் ப்ரொசீஜர் கோட் suit to include the whole of the relief claim. Order 2 rule 2 civil procedure code ல கொடுக்கப்பட்டது என்னன்னா, every suit must include the whole of the relief which can be claimed அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கேட்கக்கூடிய எல்லா பரிகாரத்தையும் அந்த ஒரு வழக்கிலேயே கேட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து ஒரு சில பரிகாரத்தை வந்து கேட்காம விட முடியும், கேட்காம விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கேஸோ ஒரு கோர்ட்டோட அதிகார வரம்புக்குள்ள கொண்டு வரதுக்காக ஒரு சில பரிகாரத்தோட பகுதியை கேட்காம விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கேட்காம விட்டுருந்ததுன்னா அந்த பரிகாரத்தை வந்து அவங்க ரெலிக்விஷ் பண்ண மாதிரி, அது கேட்கறதுக்கான உரிமைகளை துறந்தா மாதிரி அர்த்தமாகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்ன எக்ஸாம்பிளே, இப்போ மார்ச் ஏப்ரல் மே 3 மாசத்தோட ரெண்ட் மட்டும் அவர் கிளைம் பண்ணி சூட் ஃபைல் பண்றாருன்னா, ஜனவரி பிப்ரவரிக்கான ரெண்ட்டை வந்து அவர் கேட்கறதுக்கான உரிமைகளை துறந்ததா அர்த்தமாகுமே தவிர்த்து, இவர் இதுக்கு அப்புறம் தனியா ஒரு வழக்கு தொடர்ந்து ஜனவரி பிப்ரவரிக்கான ரெண்ட்டை கேட்கறதுக்கான செப்பரேட்டா ஒரு வழக்கு தொடர முடியாது அப்படின்றது இருக்கு. ஒரு கோர்ட்டோட அதிகார வரம்புக்குள்ள அந்த கேஸை கொண்டு வரதுக்காக ஒரு சில கேஸோட ஒரு சில பரிகாரத்தோட ஒரு பகுதியை வந்து விட்டு கொடுக்கறதுன்றது இருக்கு. அப்படி விட்டு கொடுத்தாலும் அதை ஃபியூச்சர்ல கிளைம் பண்ண முடியாது, எந்த காரணத்துக்கு இருந்தாலும் சரி ஃபியூச்சர்ல கிளைம் பண்ண முடியாதுன்றது ஆர்டர் 2 ரூல் 2 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல இருக்கு. ஒமிஷன் டு கிளைம் இஸ் ஈக்குவல் டு ரெலிக்விஷ்மெண்ட் ஆஃப் கிளைம். அதாவது கேட்காம விடப்பட்டதுன்னா அது கேட்கறதுக்கான உரிமைகளை துறந்ததா அர்த்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது இன்ஜெக்ஷன் மட்டும் கிளைம் பண்ணுவாங்க, டிக்ளரேஷன் கேட்க மாட்டாங்க. ஸோ டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் 2 ரிலீஃப் இருக்கும்போது டிக்ளரேட்டரி ரிலீஃப் கேட்காம வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்பாங்க. அப்படி ஒரு ரிலீஃப் கேட்டாங்கன்னா அவங்க ஃபியூச்சர்ல டிக்ளரேட்டரி ரிலீஃப் கேட்க முடியுமா இல்லையான்றது ஒரு கொஸ்டின் ஆஃப் டிபேட்னு ஆயிடும். ஸோ இது வந்து ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒரே வழக்கு மூலத்துல உருவாகக்கூடிய இரண்டாவது வழக்குக்கு தான் இது பொருந்தும். ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன், அதாவது முதல் தடவை கேட்கும் போதே இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கேட்டிருக்க முடியும்ன்றது எதனா இருந்ததுன்னா அப்போதான் இந்த பர்டிகுலர் ரூல் வந்து பொருந்தும். முதல் தடவை கேட்கும் போதே இதை வந்து சேர்த்திருக்க முடியும்ன்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் ரூல் வந்து அடிப்படையா பொருந்தாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த பர்டிகுலர் கான்செப்டை சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸை வந்து நம்ம ஸ்டடி பண்ணோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வர்சஸ் கிரேக்யூர் பார்மக்யூட்டிகல்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கேஸ். இது 2014 நடந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ். இதோட ஃபேக்ட்ஸ் பார்த்தோம்னா 2 வழக்குகள் இருக்கு. இது மாதிரி சம்பந்தப்பட்ட கேஸ்னா 2 கேஸ் இருக்கும். ரெண்டாவது தொடரப்பட்ட கேஸ் செல்லாதுன்னு சொல்றது தான் இதோட கேஸோட ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ 2 கேஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் கேஸ்ல. முதல் கேஸ் என்னன்னா, டெல்லி ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் 4 ஹைகோர்ட்டுக்கும் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இருக்கு. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா 1 கோடி ரூபாய், இப்போ இருக்கிற வேல்யூ வந்து 1 crore. 1 crore மேல இருக்கக்கூடிய கிளைம்ஸ் எல்லாமே நேரடியாக ஹைகோர்ட்லயே ஃபைல் பண்ண முடியும். இந்த 4 கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன்ல மட்டும், அதாவது டெல்லி ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல, பாம்பே ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இல்ல கல்கட்டா ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல 1 கோடி ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய கிளைம்ஸை நேரடியா ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ண முடியும். ஒரு காலத்துல இதோட கம்மியான ஒரு அமௌண்ட் இருந்தது, இப்போ 1 கோடி ரூபாய்னு சொல்லி அது
ஃபிக்ஸ் ஆயிருக்கு, அந்த சீலிங் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ டெல்லி ஹைகோர்ட்ல இந்த கேஸ் ஃபைல் பண்ணது 2014ல 44 lakhsக்கு ஒரு கிளைம் ஒன்று பண்ணி ஒரு பேங்க் வந்து இவங்களுக்கு நஷ்டப்படுத்திட்டாங்க. ஒரு லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் டிரான்சாக்ஷன் சம்பந்தமா இவங்களுக்கு பேங்க் மூலமா 44 லட்சம் ரூபாய்க்கு நஷ்டமாயிருக்குன்னு சொல்லி ஒரு சூட் ஒன்று அந்த பணத்தை ரிகவர் பண்றதுக்காக ஃபைல் பண்றாங்க. அந்த லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் அமௌண்ட் 44 லட்சம் ரூபாயை ரிகவர் பண்றதுக்காக இவங்க ஒரு சூட் ஃபைல் பண்றாங்க. இது அந்த பணத்தை மீட்டெடுக்கிறதுக்காக ரிகவரிக்காக ஃபைல் பண்ணப்படுற ஒரு சூட். இதுக்கப்புறம் டெல்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல என்ன பண்றாரு, இது வந்து 5வது மாசம் 15ஆம் தேதி 2003 அப்போ ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு கேஸ். இதுக்கப்புறம் டெல்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல என்ன ஃபைல் பண்றாங்கன்னா, அந்த லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட்ட அந்த பேங்க்ஸ் வந்து தன்னிச்சையா அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு நஷ்ட ஈடா 3 லட்சம் ரூபாய் கேட்டு 3,09,000 rupees கேட்டு இவங்க வந்து ஒரு டேமேஜஸ் கேட்டு ஒரு ரிகவரி சூட் ஒன்று ஃபைல் பண்றாங்க. அதாவது நஷ்ட ஈடு கேட்டு ரிகவரி சூட் ஃபைல் பண்றது 3 லட்சம் ரூபாய். ஆரம்பத்துல அந்த லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் மூலமா அவங்க பிடிச்சு வச்ச பணத்தை ரிகவர் பண்றதுக்காக மீட்டெடுக்கிறதுக்காக ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ் 44 லட்சம் ரூபாய். சோ இந்த ரெண்டு கேஸையும் ஃபைல் பண்றாங்க. ரெண்டாவதா ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ் டெல்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, ஏன்னா வேல்யூ கம்மியா இருக்குன்றதுனால. முதல்ல ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ் டெல்லி ஹைகோர்ட்ல. ரெண்டாவது இந்த டெல்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஆப்போசிட் பார்ட்டி பேங்க், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்றாங்க, ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட். அதாவது இந்த பிளைண்ட இந்த வாதுரையை நிராகரிக்கணும், ஏன்னா இது சட்டத்துக்கு புறம்பானது. அவங்க ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. இதே வழக்கு மூலத்தை பேஸ் பண்ணி ஏற்கனவே இதே காஸ் ஆஃப் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ஏற்கனவே டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில இதே வழக்கை திரும்பி வேற அதுல இருந்து இன்னொரு அமௌண்ட் எனக்கு வரணும்னு சொல்லி இன்னொரு இடத்துல கேஸ் ஃபைல் பண்றது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பெட்டிஷன், ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைம் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. இந்த ட்ரையல் கோர்ட் வந்து இந்த டெல்லி ஹைகோர்ட் கேஸையும் ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு, டெல்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேஸையும் ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு, இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைம் பெட்டிஷனை வெயிட் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு சாதகமா இருக்குன்றதுனால இந்த பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. இதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இந்த பிளைண்ட்டை இந்த கேஸை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டெல்லி ஹைகோர்ட் கேஸ்லயே நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அந்த கேஸ் நடத்துறதுனா நடத்திக்கலாமே தவிர்த்து இதை ஃப்ரெஷ்ஷா இந்த 3 லட்சம் ரூபாய்க்கு இந்த வழக்கு தொடர்கிறது எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரிஜெக்ஷன் மேல இவங்க டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு அப்பீல் ஒன்று ஃபைல் பண்றாங்க, மேன்முறையீடு பண்றாங்க. அப்பீல்ல வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து இந்த ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷனா இருந்தாலும் வேற வேற ஒரு சூழ்நிலையில ஏற்பட்டப்பட்ட கேஸ். இது வந்து நஷ்டஈடு கேட்ட கேஸ், அது வந்து அந்த லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் மேல இருக்க லாக் ஆயிருக்கிற பணத்தை மீட்டெடுக்கிறதுக்காக எடுத்த கேஸ். சோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் தான் ஒன்னே தவிர்த்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒண்ணுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் கேன்சல் பண்ணதுனால இந்த கேஸ், அந்த கேஸ் வந்து அந்த பணத்தை மீட்டெடுக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட கேஸ். அதனால வேற வேற கேஸ்ன்றதுனால இது வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைம் பண்ணது சரி கிடையாது அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட் வந்து அந்த ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைம் ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டு சைடு என்ன வாதம் கொடுத்திருக்காங்கன்றதை நம்ம இப்ப பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் அப்பலன்ட் சைட்ல இருந்து சொல்லப்பட்ட ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா, இந்த நஷ்டஈடு கேட்டு 3 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கேட்டு ஃபைல் பண்ணப்பட்ட இந்த கேஸ ஆரம்பத்திலேயே அதுலயே அந்த பரிகாரத்தை சேர்த்து கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரத்திலே நடந்தது. இந்த லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் கேன்சல் ஆச்சுன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். சோ அது தெரிஞ்ச அந்த நாலேஜை வச்சு அவங்க ஆரம்பத்திலேயே அந்த கேஸ்லயே இந்த விஷயத்த சேர்த்துக்க முடியும். அப்படி அவங்க சேர்க்கல. சோ அந்த சேர்க்காததுனால ஃப்ரெஷ்ஷா அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல அவங்க ஃபைல் பண்ணது தவறு. ஏன்னா ஒரு தடவை அந்த கேஸ்ல ஒரு விஷயத்த சேர்க்க தவறிட்டாங்கன்னா அந்த கேஸ்ல அந்த பரிகாரத்தை கேட்கறதுக்கான உரிமையை திறந்துடுறாங்கன்னு அர்த்தம். ஆர்டர் 2 ரூல் 2 சிபிசி அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிளனேஷன் நம்மளால ஏத்துக்க முடியாது, இந்த பர்டிகுலர் செகண்ட் சூட்டை நம்மளால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி அப்பலன்ட் சைடோட வாதம். ரெஸ்பாண்டன்ட் சைடோட வாதம் என்னன்னா, முதல்ல ஃபைல் பண்ணப்பட்ட சூட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட்னால பிடிக்கப்பட்ட அந்த பணத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக அன்ஆத்தரைஸ்டா டெபிட் ஆன அந்த பணத்தை வந்து ரிகவர் பண்றதுக்காக ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ். இது ரிகவரி சூட். ரெண்டாவதா ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ் வந்து தவறான முறையில அந்த பேங்க் ஆபீசர்ஸும் இதுவும் நடந்துட்டாங்கன்றதுனால
லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்றதுனால அவங்க கிட்ட கேட்ட நஷ்டம். ஸோ ரெண்டும் ஒரே சீக்வன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஒன்னா இருக்கலாமே தவிர்த்து வழக்கு மூலம்ன்றது காஸ் ஆஃப் ஆக்ஷன்ன்றது வேற வேற. ஸோ டிஃபரெண்ட் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குன்றதுனால வேற வேற கேஸ் ஃபைல் பண்ணலாம், இதுல எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் 2 ரூல் 2 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். 1905, 1906, 1907, 1908 4 வருஷத்துக்கு வந்து ரெண்ட்டை வந்து கேட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ஒருத்தருக்கான உரிமை இருக்கு. 1909ல என்ன பண்றாரு, 1907, 1908ல கொடுக்க வேண்டிய ரெண்ட்டை மட்டும் தான் கிளைம் பண்றாருன்னா முதல் 2 வருஷம் கொடுக்க வேண்டிய ரெண்ட்டை கிளைம் பண்றதுக்காக தனியா ஒரு வழக்கை தொடுக்க முடியாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா முதல் 2 வருஷம் கேட்கப்பட்ட கொடுக்க வேண்டிய ரெண்ட்டை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஃபைல் பண்ணப்படுற கேஸ் அப்போ இருக்கிற காஸ் ஆஃப் ஆக்ஷன் பேஸ் பண்ணி, ஏன்னா அன்னைக்கு ரெண்ட் கொடுக்காதது தான் ப்ரூவ் பண்ணணும் காஸ் ஆஃப் ஆக்ஷன். ரெண்டாவது 2 மாசம் கொடுக்க வேண்டிய ரெண்டை வந்து கிளைம் பண்றதுக்கு வேற காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஆனா அப்படி இருந்தாலும் சரி இதை வந்து மொத்தமா இந்த 4 வருஷத்துக்கும் ஒரே கேஸா தான் ஃபைல் பண்ண முடியுமே தவிர்த்து தனித்தனி கேஸா ஃபைல் பண்ண முடியாதுன்றது அந்த பர்டிகுலர் ஆர்டர் 2 ரூல் 2 சிவில் ப்ரொசீஜர் கோட்லயே இருக்கு. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது அந்த அடிப்படையில பார்க்கும்போது இவர் நஷ்டஈடு கேட்டு ஃபைல் பண்ணக்கூடிய கேஸும் சரி, இந்த கேஸும் சரி, அதாவது அந்த விட்ராவலுக்கான ரிகவரி கேஸும் சரி, அந்த டெபிட் அமௌண்ட்டுக்கான ரிகவரி கேஸும் சரி ஒரே பிளேன்ட்ல ஃபைல் பண்ணிருக்க கூடும். பட் அவர் ஃபைல் பண்ணாம விட்டதுனால அவர் அந்த உரிமையை திறந்துட்டாருன்னு தான் அர்த்தமாகுது. அதனால சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்னன்னா இந்த பர்டிகுலர் வாதத்தை ஏற்றுக்க முடியாது, பிளைண்ட் ரிஜெக்ட் பண்ண விஷயம் சரி, இது பர்டிகுலரா 2 தனித்தனி கேஸ் தொடர்ந்து இருக்கிறதுக்கு சரியான அவங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன் கிடையாது, நியாயப்படுத்த முடியாது. அதனால இந்த பர்டிகுலர் ரெண்டாவது ஃபைல் பண்ணப்பட்ட பர்டிகுலர் கேஸை டெல்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஃபைல் பண்ணப்பட்ட கேஸை வந்து ரத்து செஞ்சது சரிதா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு முக்கியமான ஜட்மெண்ட்.